கூடிய சீக்கிரமே ராசிக்காக ஒரு நல்ல வரனை நாம தேடிதான் ஆகணும். ஏன்னா அவ நடக்கிற விதம் என் மனசுக்கு கொஞ்சம் கூட சரியாவே படல. அவ சொன்ன பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. நான் உங்களுக்கு அப்பயே சொன்னனே ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்கன்னு. அப்ப என் பேச்ச கேட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. சரி பரவாயில்ல விடுங்க. ஆமா, இவரு பெரிய ஜோசியர். கண்ணா பண்ணான்னு பேசாத, எனக்கு கோபம் வந்துடும். உன் எதிரிலே அவன் எப்படி எல்லாம் பேசுறான் பாரு. ஏய் 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 நிறுத்து. குடு, நான் பண்ணி தரேன். இது ஏன் பொம்மை? நானே பண்ணிக்கிறேன். போ, நான் கொடுக்க மாட்டேன். விடு, சொன்னா கேளு. எதுக்கு இப்ப என்ன பலார்னு அடிச்ச? அப்படிதான் அடிப்பேன். இது ஏன் பொம்மைன்னு சொல்லியும் கேட்கலல்ல. அதுக்காக நீ என்ன பலார்னு அடிப்பியா? இரு, நான் உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. கோகுல், வேணாம், விடு. எனக்கு என்ன வேலை இது? அவ மட்டும் என்ன பலார்னு அடிச்சாலே அதுக்காக அவன் முடிய பிடிச்சு எழுப்பியா? நானே பார்த்தேன். ஏன் தீக்ஷா, நீ இவனை கை நீட்டி அடிச்சியா? தீக்ஷா உங்களை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசுறா. என்ன கோகுல் சொல்றதெல்லாம் உண்மையா? நீ எங்களை பத்தி தப்பு தப்பா பேசுனியா? நான் என்ன சொன்னேன்னா, இங்க ஏசி இல்ல, மனுஷங்க எல்லாம் எப்படி இங்க இருக்காங்கன்னு சொன்னேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஓஹோ, அப்படியா? உங்களால ஏசி இல்லாம இருக்க முடியாதா? ஏன் மேடம், அப்ப துபாயில இருக்க வேண்டியதானே? இப்ப நீங்க மட்டும் தப்பா பேசல, நான் சொன்னது மட்டும் தப்பா? இந்த சின்ன வயசுலயே நீ இப்படினா பெரியவளானா என்னெல்லாம் செய்வ? சித்தி, யார இவ்வளவு நேரமா திட்டுறீங்க? என்னையா இல்ல கோகுலையா? அப்படி நான் என்ன தப்பு பண்ணேன்? சித்திக்கு என் மேல ஏன் இவ்ளோ கோவம்? ரசியாக்கா. ஓ, பெரிய அண்ணா இங்க தான் இருக்கீங்களா? நான் கவனிக்கல, சாரி. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நான் இப்பதான் பிரமோத் கிட்டையும் சோமு கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு தான் நிறைய பேரை தெரியும்ல, ஏதாவது நல்ல வரனா இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். உடனே ஞாபகத்துக்கு வரல, கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம ராசிக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல வரனா பார்த்து நான் சொல்றேன். கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. நீ ஏன் சொல்ல? நீ கோகுல பலார்னு அடிச்சல, அப்ப நீ என்ன வேணும்னு அடிச்ச? இல்லல்ல, அந்த மாதிரிதான் பெரியவங்களும் ஏதோ கோவத்துல சில சமயம் அப்படி நடந்துப்பாங்க. நாம அதை பெருசா எடுத்துக்காம அன்பா விட்டு கொடுக்கணும். கோகுல், ஐ எம் சாரி. உன் அடிச்சது தப்புதான், என்ன மன்னிச்சிடு. ப்ளீஸ் forgive me. Forgive me. உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். Friends? Friends. திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, என்னோட பாஸ் அவர் பையனுக்காக ஒரு வரன் பார்த்துட்டு இருக்காரு. அழகான படிச்ச பொண்ணா வேணுமா. அப்புறம் என்ன, நான் போன் பண்ணிட்டேன். எல்லாம் சரிதான், ஆனா ராசி கிட்ட நாம சொல்ல வேண்டாமா? அவ ஒருவேளை அவளை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்ல. அவளை சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என் பேத்தி என் பேச்ச நிச்சயம் கேப்பா. நீங்க சொன்னீங்கன்னா சரி, ஆனா எதுக்கும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லது. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் அவசரப்படுறோமோன்னு தோணுது. ராசிக்கு இன்னும் டைம் கொடுக்கலாமே. நாம அவளை கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா அவ நினைச்சிட கூடாது இல்லையா? நாளைக்கு அவளை பொண்ணு பார்க்க எல்லாரும் வராங்க, வந்து பார்க்கட்டும். அவங்களுக்கு இவளை பிடிச்சிருந்தா அந்த வரனையே பேசி முடிச்சிருவோம். என் பேச்சை கேட்டுதான் பிரதீப் இவ்வளவு தூரம் செய்யறான். இதுல இருந்து நாம பின்வாங்க கூடாது. என்ன என்ன நீ சொல்லுங்க, என்ன விஷயம் முதல்ல சொல்லுங்க. நீ முதல்ல உள்ள போ. என்ன விஷயம்? அப்படி சத்தம் போடாம உட்கார சொல்றேன். பிரதீப் ராசிக்காக வரன் பாத்திருக்காராமே. அவர் பாஸோட பையனா? மும்பைல போஸ்டிங்காமே. எல்லாம் தான் தெரியுது உங்களுக்கு, அப்புறம் ஏன் கேக்குறீங்க? எனக்கு ஒரே ஒரு பயம்தான். பிரதீப் ரொம்ப நல்லவரு, அவருக்கு ராசி எப்படி என்னன்னு ஒண்ணுமே தெரியும். என்ன என்ன சொல்றீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ஓப்பனா பேசுங்க. ஒருவேளை நம்ம ராசி யாரையாவது காதலிக்கிறான்னு சொல்றீங்களா? அப்படி எதுவும் இருக்கிறதா தெரியல. அந்த மாதிரி நான் கேள்விப்படல. ஆமா, நான் உங்ககிட்டயே உனக்கு கேக்குறேன், பிரதீப் எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தலையிடுறாரு? அவ ஏதாவது ஏடா கூடமா பண்ணானா அதனால அனாவசியமா பிரதீப்புடைய பேர் தான் கெட்டு போகும்.